பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உடனே கூட நம்ம மரித்து. பாருங்க, ஒரு விதத்துல நம்ம இதை சரியாய் புரிந்து கொள்ளல. நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்காக, நம்ம கிறிஸ்துவோடு கூட சாகணும், கிறிஸ்துக்காக சாகணும் என்கிறத நம்ம புரிந்து கொள்ளல. நம்ம உலக பிரகாரமாய் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறோம். உலகம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்குங்க. உலகத்தோடு கூட நம்ம ஆக்டிவா இருக்கணும், இணைந்து இருக்கணும், ஹேவ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்தோடு கூட இணைந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம். உலகத்துல அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன சினிமா வருது, அடுத்து என்ன அப்டேட் இருக்கு, அடுத்து யார் வர போறா, இது எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறது தெரியாம போகுது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் கிறிஸ்துவுடனே கூட உலக வாழ்க்கையில, உலகத்துல நம்ம மரித்து இருக்கணுமா. Be updated spiritually, not physically. இன்னைக்கு சோஷியல் மீடியா நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாவற்றிலும் எதை நீங்க அதிகமா பார்க்கிறீங்க? உலகம். உலகத்துல என்ன அடுத்து நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, என்ன வீடியோ வருது, இல்ல யார் வர போறா, இது அதுன்னு சொல்லி எல்லாமே எது ஒன்றுமே நல்லா கவனித்து பாருங்க. யாருக்குமே எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை.